ஹைப்பர்சோனிக் யுகத்துக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த உலகம். எப்படின்னா, மிசைல்கள் தான் ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது போல யோசிச்சிருந்தாங்க, செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ரஷ்யால நான் தான் ஒரு படி மேல நான் ஹைப்பர்சோனிக் மிசைல உருவாக்கியாச்சு. க்ரூஸ் மிசைல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் இருக்கு. டெக்னாலஜி வைஸ் வந்து 90s கிட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடியே அபரிவிதமான வளர்ச்சி இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம கூடயே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஹைப்பர்சோனிக் யுகத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹைப்பர்சோனிக் விமானங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா, லாக்ஹீட் மார்ட்டின் அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்ட்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்க தரப்பின் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்பீடு தான் அடுத்த ஸ்டெல்த் அப்படிங்கிறது போல. எப்பவுமே அவங்க அப்படிதான் நம்புறாங்க. அதுக்கான முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இது போல ரிகானிசன் ட்ரோன்கள், அது மாரி ரிகானிசன் விமானங்கள் இது போல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அது போலயும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதா அமெரிக்கால பேசுபொருள்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போ நான் அத சாதிச்சு காட்டிருவேன்டா சீக்கிரம். நான் தான்டா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல சீனா அத தட்டி பறிச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ சைடுல லோட் ஆயிருக்கும். சீனா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹைப்பர்சோனிக் ட்ரோன வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது விமானம் அப்படின்னு கூட சொல்றாங்க. மேபி இதுக்கப்புறம் எப்படியாவது மாத்துவாங்களா இருக்கும். பட் ஆனா இது ஒரு ட்ரோன் தான். பலூன்ல பறந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அத கழட்டி விடும்போது, அந்த இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இக்னைட் ஆகுது. 2வது அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது? ஏர் ஃப்ரேம் தாங்குதா? எந்த அளவுக்கு வேகமா போகுது? அந்த டைம்ல எந்த அளவுக்கு ஹீட் ஜெனரேட் ஆகுது? எப்படி கண்ட்ரோல் ஆகுது? மென்யூர் பண்ணுதுன்னு பல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா லேண்டும் ஆயிருச்சு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து முழுமையா சக்சஸ் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சீனா தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்ட நோக்கி சீனா போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சமீபத்தில சீனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் ஷோ நடந்தது. அதுல கூட நம்ம சொல்லியிருப்போம். ரஷ்யாவோட விமானம் அந்த பறந்தது இல்லையா? அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம். சைனாவோட 6த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ட அத வச்சு டிஸ்ப்ளேல வச்சிருந்தாங்க. அது ஓட்டாத நபர்கள் இல்ல, ட்ரால் பண்ணாத நபர்கள் இல்ல. இந்த டாப் கன் மேவிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மைக்கா செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அத சைனா வந்து பார்த்துட்டு அமெரிக்கா ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தது. ஆனா சீனா வந்து அத சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, ஆனா அத செஞ்சுட்டாங்க. வந்து பார்க்கும்போது தெரியலையா? ஹைப்பர்சோனிக்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ட்ரோன வந்து. இது பெருமளவுல பேசுபொருளா மாறும். மிக பெரும் இம்பாக்ட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க? அதாவது ஒரு நாடுகிட்ட பகை வச்சுக்கிட்டா பரவால்ல. பல நாடுகள்கிட்ட பகை வைக்கும்போது, பல நாடுகளும் அபரிவிதமா வளருது அப்படிங்கும்போது, அது சிக்கல் தான் அமெரிக்காக்கு. பட் ஆனா இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் பெருமளவுல சீனா, அமெரிக்கா தரப்புல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே போல கூடிய சீக்கிரத்துல சீனாவும் காம்பீட் பண்ணுவாங்க, ரஷ்யாவும் காம்பீட் பண்ணுவாங்க. கூட நம்மளும் காம்பீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்படின்னா டெக்னாலஜிங்கிறது ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த ஸ்பேஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேர்டு கேட்டதிலிருந்து எனக்கு என்னென்னமோ யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, சமீபத்தில டக்கர் கால்சன் அவர்கள், எலான் மஸ்க் அவர்கள் சும்மா ஒரு இன்டர்வியூல வந்து பேசிட்டு இருக்கும்போது, எலான் மஸ்க் அவர்களோட பையன் ஒடியாருவாப்ல. ஒடியாந்து வந்து உட்காந்துட்டு சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, ஸ்பேஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. நீங்கலாம் அதெல்லாம் யோசிப்பீங்களா? யோசிச்சிருப்பீங்களா? அப்படிங்கிறது கூட இல்ல. அதாவது நம்மள பொறுத்தவரைக்கும் நம்மளாம் அத யோசிச்சிருப்போமான்னு கூட தெரியல. அதாவது நான் எப்படி அத யோசிக்கிறேன், அந்த பையன் அந்த குட்டி பையன் தான். இருந்தாலும் அந்த பையன் வாயிலருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இந்தியால ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, அமெரிக்காக்கு வரி கட்டணும். அது போல தான் ஸ்பேஸ் டாக்ஸ்ன்னு ஒண்ணு விதிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் பேங்கிங்ல இருக்கட்டும், எந்த ஒரு ஏன்னா இன்டர்நெட் எல்லாமே இப்பலாம் சேட்டலைட் தான். என்ன பண்ணாலும் சரி, நீங்க அமெரிக்காக்கு டாக்ஸ் கட்டணும். நம்ம ஒரு சேட்டலைட் வந்து விண்ல பறந்துட்டு இருக்கா, இதுக்கு இத்தன டாக்ஸ் அப்படிங்கிற போல விதிக்கிறாங்க அப்படின்னா, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான அ ஒரு சுமை பல நாடுகளுக்கு வர ஆரம்பிக்கும். எக்கனாமிக்கலி பல நாடுகள் அதுல பாதாளத்துக்கு போயிருவாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல சீனா வந்து இது செய்றாங்க, அது செய்றாங்க, அப்படி செய்றாங்க, அது சூரியனையே செய்றாங்க அப்படிங்கிறது போல நம்மளுக்கு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும். இது ஏன் வந்து சீனா சூரியன உருவாக்கணும் அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்குள்ள வந்திருக்கா? குறைகள் மட்டும் சொல்லிர்றோம். ஆக்சுவலா வந்து டைசன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இது பரவலா ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். டைசன் ஸ்பியர்ங்கிறது சூரியன சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பேனல்ஸ வச்சு மொத்த சூரியனோட வெளிச்சம் அந்த எனர்ஜிய ஃபுல்லாவே உள்வாங்கி, ரீடைரக்ட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற மாரியான யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட். இது இது வந்து தியரிட்டிக்கலி பாசிபிள். இது செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான வேலையில ப்ராஜெக்ட் வந்து செய்யலாம் இல்லையா? மறைமுகமா ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்யலாம்ல. ஒருவேள இதுல டக்குன்னு கண்ணிமைக்கும் நேரத்துல எப்படி எலான் மஸ்க் அவர்கள் 3000 சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சாரு. ஸோ அதுபோல அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைசன் ஸ்பியர் உருவாயிருச்சுன்னா சூரியன்ல இருந்து ஒளி வேணும் அப்படின்னா, டாக்ஸ் கட்டுங்க நீங்க. இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது அமெரிக்காக்கு. இல்லையா? ஸோ அந்த ஒரு காலத்துல போடா நான் சூரியனே தயாரிச்சுக்குவேன் எனக்கு வேணுங்கிற மாரி அப்படிங்கிறத போல சீனா செஞ்சிருக்காங்க இல்லையா? அதாவது அது போல
ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாரி போய் அது கூட ஓடிட்டே இருக்கணும். ஒரு டைம் போய் அவங்க கூட சண்டை பிடிச்சு இருக்கிறத சுட்டு சுட்டு தள்ளிட்டு இருக்கிறத விட, அப்படி செய்றான்னா செய்யத்தான் செய்வான். நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செய்றாங்க இல்லையா? இது போல செய்ய செய்ய தான் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி டெக்னாலஜி போயிட்டு இருக்கும். இப்படி போம்போது ரொம்ப ரேஸ் இத எப்படி சொல்றது? நம்மலாம் வந்து படிச்சு வேலைக்கு போறதுக்கு நம்ம யோசிப்போம். ரேஸாவே இருக்குது அப்படின்னு. அவங்கலாம் வந்து ஹை ஸ்பீட் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. வேற லெவல்ல ரேஸ் ஓடிட்டு இருக்கு இந்த உலகத்துல ஜியோ பாலிடிக்ஸ்ல அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. இந்த டெக்னாலஜி பவருக்காக மிக பெருமளவுல ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. ஸோ இப்போ செய்திக்கு வர ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப திரும்ப நம்ம செய்திகளுக்கே வர ஆரம்பிச்சிடலாம். இல்ல சீனான்னு சொல்றேன்னா இன்னொரு விஷயம். ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட்டுக்காக ஒரு சீனாக்காரங்கள அனுப்பியிருக்கிறாங்க. "பாப்பா பார்த்து ஊர் சுத்திட்டு போப்பா" அப்படிங்கிறது போல. அவரு என்ன பண்ணிக்கிறாரு, கூடவே ஒரு ட்ரோன தூக்கிட்டு போய்க்கிறாரு. நாடு ட்ரோன் சொல்லவா வேணும், சீனானாலே ட்ரோன் தான். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ட்ரோன் எடுத்து எல்லாம் பறக்க விட்டுருக்கிறாரு. அங்க கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட போர் கப்பல்கள் நின்றுருக்குது. அதாவது மேல வட்டமடிச்சு பாக்குறது, இது போல வேலைகள்லாம் நம்ம நார்மலா செய்யலாம். இவரு ஒரு படி மேல போய் என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த போர் கப்பல்ல லேண்ட் பண்ணி ட்ரோன அதுக்கப்புறம் அத டேக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த வீடியோ வந்து வீபோ அந்த சீனாவோட இது இருக்கு இல்லையா, அதுல வந்து அப்லோடும் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. பண்ணியாச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அடுத்த தடவ அப்படிங்கள கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா போர் கப்பலு. அது பொம்மை கப்பலா? அது போர் கப்பலா? என்னன்னு தெரியல. புரொடெக்ஷனே இல்லாம சும்மா நிப்பாட்டி வச்சுக்கிட்டீங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்டர்நெட்ல பலவரா பார்க்க முடியுது. பட் இப்போ இது ஒரு பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. ஏன்னா உளவு பார்க்கறது இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது அப்படியே ஜார்ஜியாக்கு வந்துடலாம். இந்த ஜார்ஜியால வந்து பாத்தீங்கன்னா புரொட்டஸ்ட் மிக பெருமளவுல பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. இந்த புரொட்டஸ்ட் எல்லாம் வந்து கலைக்கிறதுக்கு பல வகையில வந்து கையாளுவாங்க இந்த போலீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ ஜார்ஜியால இங்க சிறப்பான வழியில கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல பலர் தரப்புல இருந்து ஆதரவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா புரொட்டஸ்ட் பண்றதுக்கு மக்கள் வராங்க இல்லையா? அவங்களுக்கு போர் அடிக்கும். அதனால என்ன பண்ணா ஃபுட்பால் விக்க வைக்கிற ஒரு ஸ்டால போட்டு ஃபுட்பாலு, கேமு, அது கிறிஸ்மஸ் ட்ரீ பெருமளவுல எல்லாம் வச்சு ஆ என்டர்டெயின் பண்றதுக்கு அங்கேயே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, காமெடிக்கு இது போல அவங்கள ஹையர் பண்ணி என்டர்டெயின்மென்ட் ஷோ மாரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதனால மக்கள் வந்து ரெகுலரா அங்க வர்றவங்கள அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, கை தட்டி ஹேப்பியா சிரிச்சுக்கிட்டு, ஃபுட்பால் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூடலாம் விளையாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறது போல தகவல் எல்லாம் வருது. அவ்வளோதான். கதம். அங்க இருக்கக்கூடிய புரொட்டஸ்ட்லாம் ஜார்ஜியால இந்த அளவுக்கு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், அ உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். என்ன காரணம்? ஏன்? என்னங்கிறதெல்லாம் மொத்தம் 11 இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜார்ஜியால இறந்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா கிளியரா வரல. இந்த பதிவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள். ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சுச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி இருக்கலாமா இருக்கும். நான் ரிசர்ச் பண்ணி என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான செய்தி இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அடுத்தது ஜார்ஜியாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அர்மேனியா. ஏன் அர்மேனியா? அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அர்மேனியால இருக்கக்கூடிய சில கும்பல்கள் மிலிட்டன்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஆதரவு குடுக்குறோம். சிரியால வந்து டெமோக்ரேட் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? குர்தின மக்கள். நாங்க அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டுருக்காங்க. இது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. 2வது அப்படியே பாகிஸ்தான்ல வந்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல தீவிரவாத அமைப்புக்கு பஞ்சமே இல்ல. பாகிஸ்தான்லே தீவிரவாதம் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப இந்த பாகிஸ்தான்ல லக்ஷர்-இ தொய்பாவா அப்படிங்கிறது போல நம்ம ஒரு காமெடிலாம் பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப புதுசா ஒரு அமைப்பு வந்திருக்கு. லக்ஷர்-இ இஸ்லாம் பேர் கொஞ்சம் கரெக்டாவே இல்ல. ஏதோ ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ குறி வச்சு பந்தாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட பாகிஸ்தானோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அவங்ககிட்ட ஆயுதங்கள நாங்க பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதால இந்த கைபர் பக்துன்பா ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில இது போல சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதால அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. என்னங்க இது பாகிஸ்தான் பாம்பு உங்களையவே கொத்துது. பல மடங்கு வேகமா கொத்திட்டு இருக்குது. விஷம் தலைக்கேறிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். எங்க தீவிரவாத நடவடிக்கை நடந்தாலும் அத வன்மையா கண்டிக்கணுங்க. கண்டிச்சிருவோம் நம்மளும். இப்ப அடுத்தது அப்படியே வந்தோம்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில போர்க்களம் அப்படிங்கிறது வீரியமா இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரொம்ப அதிக அளவுல ஹாட்டா இருக்கக்கூடிய ஜோன்ஸ் அப்படின்னா ஒண்ணு பக்ரோவ்ஸ்கி, இன்னொன்னு கர்ஸ்க். இப்ப இந்த பக்ரோவ்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா 46 முறை உக்ரைனோட லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து.
பெருமளவுல முன்னேறிக்கிறாங்க. இதுல சிவ்சங்கோ பகுதியில உக்ரைன் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெருமளவுல கை குடுக்கல. ஆனா பக்ரோவ்ஸ்காயில தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறும் வண்ணமா தான் இருக்காங்க. டாஸ்க்லாம் பெருமளவுல பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட ப்ரோ உக்ரைனியன் தரப்பு வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்தது இதே கர்ஸ்க்கு வந்துட்டோம்னா 72 முறை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பகுதிகள சீண்டி பார்த்திருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. நார்த் கொரிய படைகளோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால பல வீடியோ பதிவுகள் வருதுங்க. தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா உருவங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குது. ஹியூமன் வேவ் அட்டாக்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடுல லோட் ஆயிருக்கும். இது 72 முறை கர்ஸ்க்ல ஒரே நாள்ல மட்டும். இது எல்லாத்துக்கும் மேல எப்பவுமே ஏரியல் ரைடு அதுவும் கைடட் குண்டுகள்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? மொத்தம் 24 ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதுல 30 ஏரியல் குண்டுகளை டெலிவரி பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஹைலைட் என்னன்னா களத்துல மட்டும் ஃப்ரண்ட் லைன்ல மட்டுமே ஒரு நாள்ல ரஷ்ய தரப்புல இருந்து தோராயமா சொல்றேன் 570 காமிகாசி ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பெருமளவுல களத்துல ரஷ்ய தரப்புல ட்ரோன்கள், மிசைல்கள், கைடட் குண்டுகள் பெருமளவுல பயன்படுத்துறாங்க. உக்ரைன் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியில வந்துகிட்டு இருக்காங்க. தற்சார்பு ஆகணும் அப்படிங்கறதுல ரொம்ப அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹெல் மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பெல்கோ மிசைல்கள்லாம் எல்லாம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு களத்துல பயன்படுத்த போறாங்க இதுக்கு மேல உக்ரைன் இல்ல தேவையில்லாம ரொம்ப லாங்கா இருக்கிறது எங்களோட வீரியம் பாத்தீங்களா அப்படின்னு தேவையில்லாம ரஷ்யாவை சொரிஞ்சு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ண போறாங்களா? இல்ல உண்மையாலுமே களத்துல வீரர்களுக்கு உதவக்கூடிய டார்கெட்ஸ் அழிக்கிறதுல இறங்குவாங்களா அப்படிங்கறதோட பாத்திரலாம் அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கதறல்கள் இருக்கு. என்ன செய்ய போறாங்க உக்ரைன் அவங்க ஃப்ரண்ட் லைனை பாதுகாக்கிறதுக்காக? ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு வரைக்குமாச்சு இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்கிறாரு கர்ஸ்க் பகுதியை ப்ரொடெக்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்க வேண்டியது தலையாய கடமை. அப்பதான் கொஞ்சமாச்சும் டிப்ளமசியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக மிக பெரும் அளவுல உயிர் சேதங்கள் இருதரப்புலையும் நடக்குது. இந்த கர்ஸ்க வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக மிக பெரும் உயிர் சேதங்கள் நடந்துகிட்டு இருக்கு கர்ஸ்க்ல அப்படிங்கிற தகவல்கள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் ரஷ்யா உக்ரைன் இணைஞ்சு அமெரிக்காவோட தலைமையில என்ன செய்ய போறாங்க, என்ன மாதிரியான நெகோசியேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துடலாம். ஒரு அமைதி வந்துருமா இந்த பூவுலகில் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.